நாராயண் பயோகிராஃபி அதில் ஒரு சிறு குறிப்பு பார்த்துக்கலாம். இவருடைய முழு பெயர் ராசிபுரம் கிருஷ்ணசுவாமி ஐயர் நாராயண சுவாமி அல்லது ஆர்.கே. நாராயண் அப்படின்னு அழைக்கலாம். இவர் ஆங்கிலத்தில் எழுதும் நாவலாசிரியர்கள்ல இவர் ரொம்ப பிரபலமானவர். இவரை மாஸ்டர் ஸ்டோரிஸ் டெல்லர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இவர் பிறந்த வருடம் 1906 அக்டோபர் 10ஆம் தேதியில பிறந்தாரு. எங்கன்னா மெட்ராஸ், இப்போதைக்கு அது சென்னைன்னு அழைக்கப்படுறது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஸ்டோரி, அதாவது அவருடைய பெரும்பாலான ஸ்டோரிஸ் சவுத் இந்தியன் டவுன் அப்படிங்கிற சவுத் இந்தியாவில் மால்குடி அப்படிங்கிற ஒரு பேரில் அழைக்கப்படுற ஒரு இடத்துல தான் இவரோட எல்லா ஸ்டோரிஸையுமே இவர் அமைச்சு எழுதியிருப்பாரு. பட் ஆனால் இது இவர் உருவாக்கின ஒரு இமேஜினரி பிளே, அதாவது ஃபிக்ஷனல் ஒரு கற்பனையில் இவர் உருவாக்கின ஒரு இடம். அதுக்கு அவர் கொடுத்த பெயர் மால்குடி. அடுத்தது இவரோட ஒர்க் எதை மோஸ்ட்லி கேப்சர் பண்ணும், அதாவது எதை அடிப்படையாக வச்சிருக்குன்னா ஒரு மனிதனுடைய சாதாரணமான வாழ்க்கையில் நடக்கிற அடிப்படை விஷயங்களை தான் பேஸ் பண்ணியிருக்கும். அடுத்தது இவருடைய ஃபர்ஸ்ட் நாவல் அப்படின்னம்னா சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எழுதப்பட்ட வருடம் 1935. இவர் வெறும் நாவலாசிரியர் மட்டும் கிடையாது, இவர் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. டிராவலாக் அப்படின்னா பயணங்களை அடிப்படையாக வச்சு எழுதுற அனுபவம் கட்டுரை எழுதியிருக்காரு. அடுத்தது நிறைய இந்தியன் எபிக்ஸை என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா ஷார்ட் பண்ணி இங்கிலீஷ்ல எழுதியிருக்காரு. பிளஸ் அவருடைய மெமோயர்னா பயோகிராஃபியை பற்றியும் எழுதியிருக்காரு. அடுத்து ஆர்.கே. நாராயண் அவங்களுடைய ரொம்ப ப்ராமினன்ட் நாவல், ரொம்ப ஃபேமஸான நாவல் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அவர் எழுதின சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், The Bachelor of Arts, The Dark Room, The English Teacher, Mr. Sambath, The Financial Expert. ஸோ இது இவருடைய நாவல்களில் மிக பிரபலமான நாவல்களாக கருதப்படும். இப்போ இந்த ஸ்டோரியை விளக்கத்தை பார்க்கலாம். half a rupee worth. இந்த ஸ்டோரி எழுதினது ஆர்.கே. நாராயண். இந்த ஸ்டோரியில் அப்படின்னு மட்டும் கிடையாது, அவருடைய எந்த ஒர்க்காக இருந்தாலும் படைப்புகளாக இருந்தாலும் அதில் பெரும்பாலான அந்த கதை கரு எதை சுற்றி இருக்கும் அப்படின்னு விடாமுயற்சி, பேராசை, ஊழல், மெட்டீரியலிசம்னா மனிதர்கள் இந்த பணம் பொருள்கள் பின்னாடி தேடி திரிவது அப்படின்னு சொல்லுவாங்க, அது சம்பந்தமானது. அடுத்தது டெஸ்பரேஷன் அப்படிங்கிறது விரக்தி. ஸோ இந்த மாதிரி ஒரு சாதாரண மனிதர்களுக்கு நடுவுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை தான் இவருடைய படைப்புகள் கதை கருவா வைத்திருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டோரி half a rupee worth, இந்த ஸ்டோரி எதுல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஆர்.கே. நாராயண் எழுதின அண்டர் த பனியன் ட்ரீ அண்ட் அதர் ஸ்டோரிஸ் கலெக்ஷன், இதுல இருந்து தான் இந்த ஸ்டோரியை தனியா எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டோரியை நரேட்னா அந்த கதையை சொல்லுபவர் யாரு அப்படின்னா ஒரு தேர்ட் பர்சன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு எந்த பெயரும் கொடுக்கப்படலை இந்த கதையில. அடுத்தது இந்த ஸ்டோரி எதை டிஸ்கிரைப் பண்றது, எதை விவரிக்குது அப்படின்னா ஒரு அரிசி வியாபாரி, அவரோட பெயர் என்ன அப்படின்னா சுப்பையா தான் இந்த ஸ்டோரியில முழுக்க மெயின் கேரக்டர். அவர் வாழ்க்கையில எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறாரு அப்படிங்கிறதையும் இந்த கதையில சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய மரணம் என்ன ஆகுதுன்னா அவருடைய சொந்த அரிசி கிடங்குலேயே அவருக்கு மரணம் விதிக்கப்படுது. அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய உள்ளடக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கதையை நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். சுப்பையா அப்படிங்கிறது யாருன்னா அவர் ஒரு அரிசி வியாபாரி. அவர் எங்கே அரிசி வியாபாரம் பண்ணுறாருன்னா மால்குடி. இதுதான் ஆர்.கே. நாராயணனுடைய எல்லா கதையிலும் வரக்கூடிய இடத்தோட பெயர். அடுத்தது அவருக்கு அவருடைய தொழில் மேலே ரொம்ப அளவுக்கு அதிகமான நேசமும் மரியாதையும் இருக்கு. அவர் ரொம்ப சின்ன வயசா இருக்கும் போது சுப்பையாவுடைய ஃபாதர் அவர் அவருடைய வியாபாரத்துல ஈடுபடுத்திட்டாரு. ஸோ அதுல இருந்து அவருக்கு அது மேல அந்த வியாபாரத்தின் மேல ரொம்ப ஈடுபாடு வந்துருது.
சுப்பையாவுடைய ஃபாதர் வந்து இறந்துறாரு. இறந்த உடனே அவர் வந்து தொழிலை வந்து கையில் எடுத்துட்டு அதை சிறப்பான முறையில் நடத்தி வசதியாக ஆயிறாரு. வசதியான உடனே 5 மாடுகளும் 5 எருமை மாடுகளையும் அவருடைய குடும்ப தேவைக்காக அவர் வந்துட்டு வாங்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து 30 ஏக்கர் வந்து நிலத்துக்கு சொந்தக்காரர் ஆயிறாரு. 1 டசன் ஹவுஸ் வந்துட்டு வாங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏராளமான வந்து நகை, கணக்கில் அடங்காத அளவுக்கு நகையும் வந்துட்டு சேர்த்துறாரு. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து அதிக அளவு வட்டிக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பணமும் கடனாக கொடுக்குறாரு. இதன் மூலமாக வந்துட்டு நிறைய வந்துட்டு வெல்த் வந்து நிறைய சொத்து சேர்த்துறாரு. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரு வார் டைம் நடக்கிறதா வந்துட்டு ரைட்டர் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த வார்னா வந்துட்டு போர் நேரத்தில் வந்துட்டு ஒரு போர் நேரம் வருது. அந்த போர் நேரத்தில் கவர்மெண்ட் வந்துட்டு வந்து உணவு கட்டுப்பாட்டு முறையை வந்துட்டு கொண்டு வருது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா இவர் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு வந்து அரிசி மூட்டைகளை வந்துட்டு அவர் வந்துட்டு குடவுன்ல வந்துட்டு ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சார். ஸ்டாக்ல வந்து நிறைய வந்து கொள்முதல் பண்ணி சேகரிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ இதனால அது வாங்கி வச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா வந்துட்டு அரிசியை வந்து அதிக அளவுக்கு வந்துட்டு அதிகமான அளவு விலை வச்சு விற்கிறாரு. ஆனா விற்கிற அளவு வந்துட்டு கம்மி. அப்போ கம்மியான வந்துட்டு அரிசியை அதிக அளவு விலைக்கு விற்று லாபம் சம்பாதிக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லை, அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா வந்து பணத்தை வந்து அட்வான்ஸா வாங்கிக்கிறாரு. வந்து பொருளை விற்கிறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸாவும் வாங்கியிருக்காரு. அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நாள் வந்துட்டு சாயங்கால வேலை பொழுதையில ஒரு ஏழை வந்து சுப்பையா கிட்ட வர்றாரு. வந்து அவர்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்றாரு. அவர்கிட்ட வந்துட்டு ₹1/2 தான் இருக்கிறதாவும் அவருடைய வந்துட்டு குடும்பம் வந்து பசியில வாடுறதுனாலையும் அந்த ₹1/2 எவ்வளவு வந்துட்டு வருமோ அதுக்கு தகுந்த வந்து அரிசியை வந்து கொடுக்குமாறு அவர்கிட்ட கேட்கிறாரு. ஆனா சுப்பையா வந்து அதுக்கு முதல்ல வந்து மறுக்கிறாரு. பட் அவர் ரொம்ப பணிவுடனும் கெஞ்சி கேட்டோனே வந்து சுப்பையா வந்து ஒத்துக்கிட்டு அவர் வந்து சொல்றாரு அந்த ₹1/2 தக்கன அவர் வந்து half a share of rice கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. half a share of rice அப்படிங்கிறது வந்து ஒரு 1.25 கிலோ தான் வரும். ஸோ அந்த அளவும் வந்து அரிசி தான் நான் தனக்கு தர முடியும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அவரை வந்து ஸ்ட்ரீட் கார்னர்ல வந்துட்டு அந்த தெரு முனையில வந்துட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டு அவர் சீக்ரெட்டான கிடவுனுங்கிறது அரிசி, அந்த கிடங்கு அவர் வந்து அரிசியை வந்துட்டு ஒரு ரகசிய வந்து கிடங்குல வந்து பதுக்கி வச்சிருக்காரு. ஏன்னா வார் டைம்ல வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஃபுட் கண்ட்ரோல் கொண்டு வந்ததுனால அவர் நிறைய பதுக்கி வச்சிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அங்க வந்து ரகசியமா போறாரு. அந்த வந்த மனிதன் வந்துட்டு அந்த ஏழை வந்து ரொம்ப நேரமா அவருடைய வந்து வருகைக்காக வந்து காத்திருக்கிறாரு. பட் ஆனா சுப்பையா திருப்பி வரவே இல்லை. ஸோ உடனே அவரை வந்து வீட்டுக்கு போய் அவரோட மனைவி கிட்ட வந்துட்டு இன்ஃபார்ம் பண்றாரு. இன்ஃபார்ம் பண்ண உடனே அவங்க எல்லாரும் வந்து கிடவுனுக்கு போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. கிடவுன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சுப்பையா வந்து அரிசி மூட்டைக்கு அடியில வந்துட்டு இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. அவருடைய இறந்த உடலுக்கு பக்கத்துல வந்து அந்த ₹1/2 காயின், அதாவது ₹1/2 அப்படிங்கிறது 50 காசு வரும். அது வந்து அவருடைய இறந்த உடலுக்கு பக்கத்துல கிடக்கிறத வந்துட்டு பார்க்க முடியுது. இதோட இந்த கதையை வந்துட்டு ஆர்.கே. நாராயண் முடிக்கிறாரு. ஸோ இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய பேராசை அவனுடைய வாழ்க்கையுடைய ரொம்ப வந்து துக்கமான வந்துட்டு அந்த முடிவுக்கு வந்து கொண்டு போகுது அப்படிங்கிறத வந்து தான் இதுல வந்து அவர் சொல்ல வர்றாரு. ஸோ அவருடைய பேராசையே அவருடைய அழிவுக்கு காரணமாகுது. ஏன் அப்படின்னா அந்த கிரவுண்ட்ல அவர் போய் அரிசி எடுக்கும் போது அந்த அரிசி மூட்டைகள் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா அந்த அடுக்குகள் தவறி அவர் மேல விழுந்து அவருடைய இறப்புக்கு வந்துட்டு காரணமாகிறது. ஸோ இதுல வந்துட்டு ரைட்டரை சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஒரு மனிதன் வந்துட்டு ஒரு அளவுக்கு மேல வந்து பேராசை ஆகும்போது அவனுடைய பேராசையே அவனுடைய வந்துட்டு துக்கத்திற்கோ இல்லை இறப்புக்கோ காரணமாகுது அப்படிங்கிறத வந்துட்டு ஆர்.கே. நாராயண் ரைட்டர் சொல்ல வர்றாரு. ஸோ இந்த ஸ்டோரியை வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது விவரிச்சது வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். என்னுடைய சேனலை நீங்கள் விரும்புனீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. We will meet in the next video.